இப்போ ஒரு மேட்டர் நடந்துட்டு இருக்கு. டீ கடை, இங்க டீ கடை மட்டும் இல்லைன்னு வைங்களேன், பாதி பேர் மனநோயாளி ஆயிடுவாங்க. ஆமா ஆமா ஆமா, அதுக்கு ஒரு பெரிய இந்த ரிலாக்ஸேஷன். உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுக்கு, மழை பெய்யற மாதிரி இருக்கு, மாப்பிள்ளை நினைச்சு வா போய் டீ குடிப்போம். ஆமா, வெயில் எப்போ வெயில் வா டீ குடிப்போம், டீயை குடி தம்மையும் போடுவோம் சேர்த்து. ஆமா, அதுக்கு தானே தனி இடமே வச்சிருக்கேன். ஆமா, இப்போ அப்படி ஆயிப்போச்சு. வீட்டுல கூட காலையில நம்ம அந்த டைமுக்கு டீ வரலன்னு வைங்க, ஏதோ ஒரு மாதிரி அந்த டீ வந்து அப்படி ஆயிட்டு. இப்போ தாய் குளங்கள்னாலும் சரி தந்தை குளம் அந்த டீ போடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆயிப்போச்சு. ஆவி பறந்தாதான் என்ன தெரியுமா, ஒரு நண்பர் வந்து வாக்கிங் போவாங்களாம், 2 பேர் வாக்கிங் போவாங்களாம். சில வேண்டெல்லாம் வந்து இவன் ஏன்னு கேட்காம இருக்குதே நல்லது அப்படிங்கிறது தான் அந்த கதை. அவன் நம்ம எவ்வளவு நண்பன், நம்மளோட ஒரு வார்த்தை கேட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு 2 நண்பர்கள் நடந்து போவாங்களாம், எப்பவும் வாக்கிங் டீ குடிப்பாங்களாம். இப்போ அவருக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு, அந்த ஆஸ்பத்திரியில் இருந்து வெளியே ரெக்கவர் ஆகி வந்திருக்காப்புல. இவருக்கு நம்ம கூட டெய்லி வருவான், அவன் நம்மள வந்து பார்க்கலையே, அவருக்கு பயங்கர ஒரு ஃபீலிங், ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. ஒரு நாள் டீ கடைக்கிட்ட பார்த்துருக்காரு, அவன் இவரையும் கண்டுக்கல, அவரும் கண்டுக்காம போயிட்டாப்புல. ஒரு நாள் டீ கடைக்கிட்ட பார்த்தாச்சு, வேறு வழியில் வந்தால, என்னப்பா எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, நீ ஒன்றும் கூட கேட்கலையப்பா அப்படின்னு இருக்காரு. ஒன்றும் இல்லை, இதே மாதிரி தான் எங்கள் சித்தப்பா ஹார்ட் அட்டாக் வந்து நல்லா இருந்தார், 3 மாசம் ஆள் அவுட்டு அப்படின்னு இருக்கான். சண்டால பையன் இவங்கிட்ட போய் நம்ம கேட்கலையே நம்ம அலைஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணாரு. இப்படியே வந்து கதை நடக்கும். நண்பர் வந்து அன்னைக்கு வந்து நம்ம கடை ஹேர் கட் பண்ண வந்தாரு, ஒரு ஃபோன் வருது, கிளமெண்ட் இருப்பாரு, மரமுடி கிளமெண்ட் இருப்பாரு. உடனே அவர் சொல்றாரு, மாப்பிள்ள இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன், எங்க இந்த இரட்டை பனையா ஒத்த பனையா டீ குடிக்க, எங்க டீ குடிக்க அங்க வரைக்கும் போறீங்க, ஏதோ ஒரு பனை பேர்லாம் வித்தியாசமா தானே இருக்கும். அவர் அங்க அந்த டீ குடிக்க, இங்க இருந்து அங்க டீ குடிக்க போகணுமா, இல்ல இந்த வாரத்துல உள்ள பாரத்தை பூரா நாங்க இங்க இறக்குவோங்க, போகும்போது ஒரு டீ, அப்புறம் கிளம்ப ஒரு டீ கடைக்காரன் வருத்தப்பட்டு கூடாது இல்லையா, போகும்போது ஒரு டீ. இந்த டீ வந்து எப்படி தெரியுமா உருவாச்சு, வெள்ளைக்காரன் காலத்துல என்னன்னா ஒரு ஃபேக்டரி இருந்திருக்கு, அங்க வந்து என்ன பண்ணிருக்கான், அப்போ நம்ம கருப்பட்டி காப்பி தான் ரொம்ப முக்கியம், உடம்புக்கு வலுவானது கருப்பட்டி காப்பி தான் பண்ணிட்டு நேரத்துல இந்த கருப்பட்டியை வாய்க்கணும். உங்களுக்கு கருப்பட்டிக்காக ஓடிய ரயில்லாம் இருக்கு தெரியுங்களா, உடங்குடி சைட்ல பனைகள் நிறைய பார்த்துருக்கீங்க, அங்க வந்து கருப்பட்டிக்காக ட்ரெயின் ஓடி இருக்கு, அங்க ஒரு இடத்துல இருக்குமா, அங்க ஊத்தி கொண்டு போவாங்க. ஆமா, சுகர் ஃபேக்டரி. ஆமா, அதுல வந்துருக்கு. ஏன்னா இன்னும் நிறைய வீடுகள்ல தண்டவாளம்லாம் போகுதான் நிறைய வீடுல, அந்த மாதிரி கருப்பட்டி. இந்த கருப்பட்டியை வாய்க்கணும். வெள்ளைக்காரன் வந்த இடத்துல தேயிலைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்களா, என்ன பண்ணியிருக்கான், சாயங்காலம் காலைல கரெக்டாக 11 மணிக்கு கொண்டு அந்த ஃபேக்டரிக்கு பக்கத்தில் வந்து ஓசில் டீயை கொடுத்துருக்கான், கட்டஞ்சாயா தான் கொடுத்துருக்கான். அதே மாதிரி சாயங்காலம் 3:30 மணிக்கு ஒரு கட்டன், ஒரு வாரம் கொடுத்துருக்கான். மக்கள் பழகிட்டாங்க. ஒரு வாரத்தில் ஆளை காணல, அவன் இங்கே தேடி இருக்கேன், தவியா தவிச்சிருக்கேன், டீ தந்துட்டு இருந்தானப்பா என்ன அப்படின்னு. இல்லை இனி டீ தரணும், நீங்கள் காசு கொடுத்தா வாங்கணும். அப்படி அந்த டீ வந்து இந்த கிராமங்களில் வந்து திரைக்கட்டி படம் போடுவாங்க. கோயில கம்பியெல்லாம் புகையில பிரபலப்படுத்துறதுக்கு அங்கே திரையில படம் போட்டு பாட்டிமாருக்கெல்லாம் வெத்தலையெல்லாம் கொடுத்து, இப்படிதான் ஒருத்தர் சில விதைகள் சின்னதாக தான் விதை இருக்கும் பார்த்துக்கோங்க, அதுதான் விருட்சமா மாறும். இதே மாதிரி தான் கெட்டு போற நிறைய விஷயங்கள் சின்ன விதையாதான் உள்ள வந்து சேரும், ஆனா அதுக்கப்புறம் விருட்சமா விடவே முடியாது. அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம், போதை ஆயிரும், அது வந்து வாழ்க்கையை கெடுத்து விட்டுரும். அப்போ அந்த ஒரு என்ஜாய் பண்றதுக்கு நம்ம ஒரு ஆவி பறக்கும் டீ கடையை போட்டா, நம்ம ஒரு டீயை போடுவோமே, நம்ம தாய் குளங்கள் அப்படியே டீ குடிச்சாப்ல நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நம்ம தான் ஒண்ணு டீ, நம்ம டீ குடிச்சா இங்க விளங்காது, நம்ம குடிச்சா அவன் குடிச்ச மாதிரி தான். ஆமா, அப்படிதான் தான் உண்டுச்சா, ஒரு வார்த்தை கூட நின்று வேலை செய்த போடுங்க மாஸ்டர், ஆவி பறக்கட்டும். வந்ததனால பூக்கட தேவி தினுசா பார்த்திட நான் மறந்தே போனே